Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு சீசன் 2 எபிசோட் 4 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசில அந்த வில்லம் போடுற கடவுளோட பிளாஷ்பேக்ல அவனோட ஒய்ஃபை திருடங்களாம் வந்து கத்தியில குத்த அவன் அந்த சாகாவரம் தர அந்த அமிர்தத்தை குடிச்ச உடனே அவன் நிலாவுக்கே போயிடுவா. அவளை எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்து படுத்து கிடக்க அப்ப அந்த பேட் கார்டு வந்து டே நான் அவளை திருப்பி கூட்டு வரேன், நீ ஒழுங்கா வந்து என்னோட கேம்ல விளையாடுன்னு சொல்ல அவனும் சரிங்கய்யான்னு சொல்லிட்டு விளையாண்டுருப்பான். ஆனா திடீர்னு பார்த்தா அங்க அவனோட ஒய்ஃபோட இல்யூஷன் உருவம் மாதிரி வந்துட்டு போக அதை பார்த்துட்டு என்னடா அந்த கடவுள் சொன்னானே டே சுரேஷ் என் பொண்டாட்டி திருப்பி கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி அந்த பேட் கார்டு கிட்ட டே ஒழுங்கா என்னோட பொண்டாட்டி திருப்பி கொடுத்துட்றா, நான் இங்க சண்டை போட்டுட்டு அடுத்த ஒன்று வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறதுக்கு வெறித்தனமான கோவத்துல போயிருப்பான். அதோட போன எபிசோட முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த முள்ளம்பட்டி தலையனை அம்புலாம் வந்து அடிக்க அவன் ஒருத்தனை காப்பாத்திட்டு போயிட்டே இருப்பான். இருந்தாலும் அவன் கண்ணு தெரியாதவன் அவன் அம்பு விடுவான், இன்னொருத்தன் அவன் இருக்கான் பாத்தீங்களா அவனும் விடுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அம்பு விட அவன் கடுப்பாயிருவான். அந்த முள்ளம்பட்டி தலையன் என்னடா மாத்தி மாத்தி அம்பு விட்டுட்டே இருக்கீங்க கடுப்பாகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாயிருவான். டயர்ட் ஆகிட்டு இருக்கும்போது இருடா அவனுக்கு வரண்டான்னு சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ண அந்த கண்ணில கட்டுப்பட்டுருக்கான் பாருங்க. அவன் இருடா நான் அவனுக்கு அம்பு விடுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு அம்பு விடுவான் பாருங்க. அப்படியே அட்டாக் பண்ண போகும்போது ஏர்ல இருக்கும்போதே ஒரு அம்பு அப்படியே அவனுக்கு குத்த வந்துடும். அதை பார்த்துட்டு அந்த முள்ளம்பட்டி தலையன் ஐயோ என்னடா நான் நடுவானத்துல இருக்கும் போதே வந்துருச்சு, இதை டாஜ் பண்ண முடியாதடா, அடே நல்லா வச்சு செஞ்சுட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். பார்த்தா குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி நம்ம கூலிங் கிளாஸ் போட்டவன் குறுக்க வந்து அவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு ஜம்ப் பண்ணி பறந்து போயிடுவான். அதை பார்த்துட்டு அந்த முள்ளம்பட்டி தலையன் டேய் நீ இவ்வளோ வேகமா போவியா, எனக்கு தெரியாம போச்சாடா, சரி சரி எப்படியோ நீ என்னை காப்பாத்திட்டியா ரொம்ப நல்லதுடா, ஆனா நீ இருந்தாலும் ரொம்ப திறமசாலி தான்டா அப்படி சொல்லிட்டு அந்த முள்ளம்பட்டி தானே சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் அது எனக்கே தெரியும்டா நான் ரொம்ப கூலு, சரி வாங்க உங்களை காப்பாத்தி கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காப்பாத்தி கூட்டு போக அப்படியே ஒரு பாறைக்கு பின்னாடி இறக்கி விடுவான். அந்த பச்சை முடி பொண்ணு அந்த முள்ளம்பட்டி தலையனை அப்படியே ஹீல் பண்ணி விட பார்த்து இப்பதான் உன் உடம்பு ஹீல் பண்ணிருக்கேன் ஓவரா குதிக்காது அப்புறம் தையலெல்லாம் பிஞ்சிட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ரொம்ப நன்றியா சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன் அந்த முள்ளம்பட்டி கிட்ட முள்ளம்பட்டி தலையா நீ மத்த பிளேயர்ஸை காப்பாத்தினதை நான் பார்த்தேன்டா சூப்பர்ரா, நீ இதுக்கப்புறம் தனியா காப்பாத்தண்டா, நானும் உன் கூட இருக்கேன், நம்ம எல்லாருமே சேர்ந்தே விளையாடுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மூஞ்சில மாஸ்க் மாட்டான் பாத்தீங்களா ஒரு சின்ன பொண்ணு அவெல்லாம் ஓடி வருவா. பின்னாடி பார்த்தா அந்த சொங்கி பையலும் அந்த மஞ்சள் முடி மாக்கானும் ஓடி வருவானுங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டு வாங்கடா 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உயிரோட தான் இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் கத்திட்டு இருக்க. அவங்களாம் ஒன்னா வந்து நின்றுட்டு சரிப்பா அடுத்து என்ன பண்றது, அவங்க கிட்ட போறதுக்கு இன்னும் 2000 மீட்டர் இருக்குது என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதை கேட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன் நான் சொல்றேன் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிளான் பண்ணலாம், நம்ம தனித்தனியா போனா அடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம ஸ்பிளிட் பண்ணி போக கூடாது, நம்ம எல்லாமே ஒன்னா ஒரே கூட்டமா ஓடணும், அதுல அவன் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஒரு அம்போ எத்தனை அம்போ தான் விட முடியும், அவனால அதிக அம்பு விட முடியாது, அதுல நம்ம அழகா டாச் பண்ணிட்டு போகலாம். இதே தனித்தனியா போனோம் ஒருத்தருக்கே அவ்வளவு அம்பு கொடுப்பான். இதுவே நம்ம எல்லாருமே ஒன்னா ஒரே லைன்ல கூட்டமா அவனை பார்த்து ஓடணும் அப்படின்னா அவன் என்னதான் அம்புட்டாலுமே அந்த அம்பலை நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியும், அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கும். தனித்தனியா போனாதான் நல்லதுன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா நம்ம எல்லாருமே ஒன்னா நின்னாதான் நல்லது, நம்ம எல்லாருமே ஒன்னா போய் அவனை போட்டு தரலாமா அப்படி சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சொல்ல அதை கேட்டு மத்தவங்களும் ஆமாப்பா அவங்க சொல்றது சரிதான் இந்த பிளான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அப்புறம் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சும்மா கெத்தா நின்னுட்டு அடுத்த அட்டாக்கு ரெடியாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இந்த பக்கம் பார்த்தா அந்த வில்லம்பூர்ற கடவுள் இருக்கான் பாத்தீங்களா அவன் அப்படியே நடந்து வந்துட்டு உச்சில இருந்து பார்ப்பான். என்ன எலவிடாது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவங்க எல்லாம் கொய 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 ஓடிடுவாங்க. டே ஓடுகடா குறுக்க எது வந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு ஓடுகடா நிக்காதீங்கடா டே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடுவாருங்க பாருங்க. எல்லாரும் செம குஷியா ஓடுவானுங்க. டே இதுவும் நல்லா தாட்டா இருக்கு சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர் பிளான்டா ஓடுகடா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறித்தனமா ஓடுவானுங்க, காட்டுத்தனமா ஓடுவானுங்க. அதை பார்த்துட்டு அந்த கண்ணை கட்டியிருக்க அந்த கிழமை இருக்கான் பாத்தீங்களா, எனக்கு ப்ரோ கண்ணை கட்டியிருக்கான்னு சொல்றீங்க பாக்குறான்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் அத்தனை பேர் ஓடி வரதை அவனால ஃபீல் பண்ண முடியும். அதை ஃபீல் பண்ணிட்டு ஏன்டா தொலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை மொத்தமா முடிக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு வில்லு எடுத்து அம்ப கையன்னு விடுவான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம கூலிங் கிளாஸ் போட்டுவேன் டே அம்பு வருதுடா மஞ்ச முடி மாக்கான் வாடா உன்னோட வித்தையை காட்டுறா அப்படின்னு சொல்ல அந்த மஞ்ச முடி இருக்கான் பாத்தீங்களா அவன் நான் யாருன்னு காட்டுறான்டா என்கிட்ட இருக்குது பேஸ்பால் பேட்டு அதை வச்சு அடிச்சேன்னா ஒட்டையண்டா திண்டுக்கல் பூட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பேட்டை வச்சுட்டு அடிப்பான் பாருங்க தரையில. அந்த பவரு இந்த மலையோட கடவுளோட பவரு, அதை வச்சு அடிக்க பாறையெல்லாம் சும்மா பேத்துக்கிட்டு பெரிய பாறை தடுப்பு பாரு மாதிரி வந்து நிற்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த கூலிங் கிளாஸ் போட்டுவேன் உன்ட்ட இந்த அளவுக்கு பவர்லாம் இருக்குதா அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த சொங்கி பேர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் உங்ககிட்ட இந்த பவர் இருக்குன்னா ஏன்டா இத்தனை நாள் யூஸ் பண்ணாம சும்மா இந்த அட லூசு பையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாருங்க. அப்புறமா அதையும் ஓட்ட போட்டு அந்த அம்பு வந்துடும். அதை பார்த்துட்டு அந்த மஞ்ச முடி
என்னடா அது ஓட்ட போட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாருங்க. பின்னாடியே ஓடுகடா ஓடுகடா அம்பு வருதுடா ஓடுகடா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து மூஞ்சில முகமுடி போட்டிருக்க ஒரு சின்ன பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவ ஒரு பவரை விடுறா பாருங்க. என்ன பவர்னு பார்த்தா அது அந்த ஜூஸோட பவருங்க. அந்த ஜூஸோட பவர் இருக்குன்னா இவ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பாத்துங்க. இவ விட்டு அந்த மின்னலு அந்த அம்பலாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த முகமுடி போட்ட பொண்ணு எல்லாருக்கிட்டே தனித்தனியா போகாதீங்கப்பா, எல்லாரும் ஒன்னா வாங்க, பிளான் பண்ண மாதிரியே போங்க, இன்னும் 1000 மீட்டர் தான் நம்ம நெருங்கிட்டோம் அப்படி சொல்ல எல்லாரும் ஆமா ஆமா எல்லாரும் ஒன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த முள்ளம்படி தலையன் அடிப்பட்டவங்கள மறுபடியும் தூக்கிட்டு போய் வச்சிட்டு இருப்பான். அந்த பச்சை முடி அவங்களை ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து ஒரு அம்பு வரும் பாருங்க. அதை குறுக்க வந்து இவன் கூலிங் கிளாஸ் போட்டவன் தடுத்து நிப்பாட்டுறதுக்காக அவனோட கடவுளோட பவரை யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டுவான். இருந்தாலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். குறுக்க வருவான் பாருங்க அந்த முள்ளம்பட்டி தலையன் வந்துட்டு, அவன் நெருப்பு பவரை விட அது அம்புல பட்டு அந்த அம்பு அப்படியே காணாம போயிடும். அதை பார்த்து கூலிங் கிளாஸ் போட்டவன், டே சூப்பர்ரா, கரெக்டான நேரத்துல வந்துட்டா, நீ வேற லெவல்ரா, சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோமா, அவனை போய் கொல்லுவோமா அப்படின்னு சொல்ல கட் பண்ணா எல்லாருமே சந்தோஷமா ஓடுவாங்க. டே நம்ம கிட்ட வந்துட்டோம்டா, அவ்வளவுதான்டா, அவன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த கண்ணுல கட்டுப்பட்டுருக்குவேன் பார்த்தா அந்த முகமுடி போட்ட பொண்ணு அந்த ஜூஸோட மின்னல விட்டா பாத்தீங்களா, அது அவனோட மூஞ்சிலே அடிச்சிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு. அதுல அடிச்சதுல அவனுக்கு மூஞ்சில அப்படி கிழிச்சு ரத்தம் வந்துரும் பாருங்க. அதை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா பக்கத்துல இன்னொரு பிளேயர் நிப்பாங்க. அவன் கொல்லாம பேசிட்டு இருப்பான். இப்போ எங்களுக்கான நேரம் தானே கரெக்டா அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணில் கட்டுப்பட்டவன் சொல்ல கட் பண்ணா இந்த பக்கம் மறுபடியும் எல்லாருமே டே அவ்வளவுதான் முடிஞ்சது, நம்ம போய் அவனை முடிச்சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்க. பட்டார்னு வந்து நிப்பான் பாருங்க ஒருத்தன். அவனை பார்த்துட்டு இங்கே அவன் கூலிங் கிளாஸ் போட்டுவேன், என்னது இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்க அங்க பார்த்தா நிறைய பேர் நிப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த பிளேயரோட யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்றுட்டு இருக்காங்க. அதுல அங்க முதல்ல முன்னாடி ஒருத்தன் முடி ஃபுல்லா நீளமா வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, விதிய பாத்தியா, நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன், நம்ம 2 பேரும் நரகத்துல தான் மறுபடி பார்ப்பேன்னு நினைச்சேன், ஆனா திரும்ப இங்க பார்த்துருக்கோம், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு மை சன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்புறம் தான் தெரியுது இவன் தாங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனோட அப்பன். அப்படியே கட் பண்ணா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனோட பிளாஷ்பேக், நீங்க இதுக்கு முன்னாடி அவனோட பிளாஷ்பேக் சின்னதா பார்த்துருப்பீங்க. அவன் மூஞ்சில அயன் பேக் சூடு வச்சு ஹாஸ்பிட்டல் இருப்பான். அவன் பசங்க கூட படிக்கிற பசங்க எல்லாம் கிண்டல் பண்ண அவங்கெல்லாம் அடிச்சு பெரிய ரவுடி ஆயிடுவான்ல, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இது முழுசா அவனோட பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல அவன் சின்ன பையனா இருக்கிறான். அவன் சின்ன பையனா வீட்டுல ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வீட்டோட கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அதுதாங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனோட அப்பா. அவரோட உடம்பு மூஞ்சி கையில கிளவுஸ் வர அதுல ஃபுல்லா ஒரே ரத்தம். அது எல்லாத்தையுமே கழட்டிட்டு உள்ள வந்து கழுவிட்டு இருப்பாரு பாருங்க. அப்ப அவங்க அம்மா உள்ள வந்துட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நீங்க உடம்பு ஃபுல்லா அப்படி ரத்தமா இருந்தீங்கன்னா சின்ன பசங்க பாவம் அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க இந்த வேலையை விட்டு போயிருங்க அப்படி சொல்ல, என்ன பண்ண சொல்ற, நம்ம குடும்பத்துக்கு காசு தேவையில்லை, அதுக்காக தான் நான் அதை பண்றேன், நம்ம குடும்பத்துக்காக தான் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை அசாசியன், இதை விட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, அது கேட்டு அவங்க ஒய்ஃபு பின்னாடி கத்துவாங்க, அப்படியா நீங்க இந்த வேலையை விட்டுருங்க, பேசாம இங்க நம்ம பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருங்க, நான் போய் வேலையை பார்த்துக்கிறேன், இல்ல நீங்க இந்த வேலைக்கு தான் போவேன், வேலையை விட்டு நிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கும் வேற வழி தெரியல, நானும் அதை தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவன் அப்ப செம்ம கடுப்பாயி, என்ன சொன்ன, அப்படி இல்லனா என்ன செய்வ, விட்டு போயிருவியா, என்ன தைரியம் உனக்கு, நான் உனக்காக தான் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ அதை பத்தி யோசிக்காம இப்படி பேசிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்னு அடிக்க. இந்த பக்கம் கதவுக்கு வெளியே நின்று அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனும் அழுதுட்டே இருப்பான், என்ன எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அவன் இருக்கான் பாத்தீங்களா அவனோட அப்பன், அந்த அவனோட அம்மாவை பட்டார்னு அடிக்க அவங்க அப்படியே அடி வாங்கிட்டு கீழே உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அண்ணியை நம்பி மாதிரி, அந்த 5 கொலையும் நான் தான் பண்ணேன், நான் எதுவும் பண்ணல மன்னிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு, மன்னிச்சிரு நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல, நான் என்னோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான் பாருங்க. அப்புறமா அவங்க அம்மாவும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனும் பீச்சுக்கு போயிருப்பாங்க. அங்கதான் முதல்ல அவங்க அம்மா கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க இவன் எந்நேரமும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டே இருக்கான். இவன் ஒரு கேஜிஎஃப் ராக்கி போல தன்னானே நானே தாரி நானுன்ற மாதிரி அவங்க அம்மா ஞாபகமா அவன் கூலிங் கிளாஸ் போட்டவனே இருக்கான். அப்புறமா அந்த கூலிங் கிளாஸை வாங்கி போட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஸ்டைலா நிப்பா பாருங்க, எப்படி இருக்கு ஸ்டைலா இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்ட, அவங்க அம்மாவும் சூப்பர் என் பையன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பாசத்தை காட்டிட்டு இருப்பாங்க. அவனும் அவங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அப்புறமா அந்த பீச் வந்த ரூம்ல விட்டு வெளியே வந்து நான் கார்ல ஏறுறேன் அப்படி சொல்லிட்டு வேகமா போய் கார்ல ஏறதுக்கு கதவை திறந்துட்டு நின்றுட்டு இருக்க.
அப்படியே அந்த பில்டிங் வெடிச்சு சதறும் பாருங்க. அங்கே எவனோ பாம்பு வச்சுட்டான் போல இருக்கு. அந்த கதவுல இருந்து அப்படி மாட்டிக்கிட்டு அது கதவுலாம் உடஞ்சி அப்படி பறந்து போகும். அதனால அவனுக்கு ஒன்றும் ஆகலை. இல்லைன்னா அவனும் அங்கேயே செத்துருப்பான். அந்த கதவுனால அவன் தப்பிச்சான். அவங்க அம்மா அந்த பில்டிங்ல இறந்து போயிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் அவனோட அப்பா அந்த ரத்தத்தால் இருக்க அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே துவைக்காம அப்படியே அயன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. செம கடுப்புல இருப்பான் போல இருக்குது. இந்த பக்கம் அந்த கூலிங் கிளாஸ் போட்டணும். அப்பா நீங்க அந்த வேலை இன்னும் விடலையா? அம்மா விட சொன்னாங்களே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவங்க அப்பாவோ, இறந்து போனவங்கள பத்தி பேசாத அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு இங்க இவன் கூலிங் கிளாஸ் போட்டவன், என்னப்பா சொல்றீங்க, இப்படிலாம் பேசுறீங்க, அம்மா மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்த. அதை கேட்டுட்டு அந்த அவன் அப்பா இருக்கான் பாத்தீங்களா, அம்மா எதனால செத்தா தெரியுமா? அவ என்னால சாகல. அவ எப்பவுமே உங்க மேலதான் பாசத்தை வச்சிருந்தா, உங்களை பத்தி தான் கவலைப்பட்டுட்டே இருந்தா. உங்க அம்மா என்னால சாகல, அவ ஒன்னால தாண்டா செத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனை பிடிச்சி தரையில படுக்க வச்சு அயன் பாக்ஸை மூஞ்சில தேய்ச்சி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனுக்கு மூஞ்சில கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க, அப்புறம் ஸ்கூல்ல கிண்டல் அடிக்க, அவங்களை அடிச்சு நொறுக்க, இந்த மாதிரி பெரிய ரவுடி ஆயிடுவான். அப்புறமா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, அன்னைக்கு தான் கடைசியா என்னோட அப்பாவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரை பழி வாங்கணும் தான் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்குது. அவரை நான் எப்போ பார்ப்பேன் தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என் குடும்பத்தை நாசமாக்கின அவரை நான் விட மாட்டேன், பழி வாங்குவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீயே வந்து மாட்டிக்கிட்டியாடா அப்படி சொல்லிட்டு பிரசன்ல வந்துட்டு காட்டுவாங்க பாருங்க. அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனே அவன் செம்ம கடுப்போட பார்ப்பான். இதுக்கப்புறம் நான் தப்பிக்க முடியாது, நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கோமா பார்த்துட்டு இருக்க. அப்புறமா அப்படி ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல பார்த்தா அவன் அப்பாவை கண்டுபிடிச்சி பழி வாங்கலான்னு போனா, அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா தப்பான முடிவு எடுத்துருவாரு. அவரோட வாழ்க்கையை அவளே முடிக்க, அதை பார்த்துட்டு அவன் போய் சாக்கா நின்று இருப்பான். அப்புறமா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பிரசன்ட்ல வந்தா மறுபடியும் அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பான், நீ ஒரு கோலை, என் கையால சாகாம நீயே உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட, ஆனா இப்போ என் கையால தான் நீ சாக போற அப்படி சொல்லிட்டு கோமா அவன் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அவனோட அப்பா, நீ என்ன வேணா சொல்லு, இதுக்கப்புறம் உன்னால இந்த இடத்த விட்டு தாண்டி போக முடியாது, நாங்களும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கூலிங் கிளாஸ் போட்டணும். ஓ அப்படியா, அப்படின்னா நீங்க அந்த கடவுள் கூட அந்த டீல் போட்டிருக்க, என்ன டீல்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு டீல் போட்டிருக்க, போதும் போதும், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. அந்த கடவுளையும் கொள்றேன், உன்னையும் கொள்றேன்டா அப்படி சொல்லிட்டு செம்ம கோவமா நின்றுப்பான் பாருங்க. அப்புறமா கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன் பின்னாடி இருக்க அந்த பச்சை முடிக்கிட்டையும் அந்த சின்ன பையன் கிட்ட சொல்லுவான், நாங்க இங்க சண்டை போட ஆரம்பிச்ச உடனே நீங்க எதையுமே கண்டுக்கிடாம ஓடி போய் கண்ணுல கட்டு போட்டிருக்க அந்த கடவுளை தோக்கடிச்சிருங்க, அவனை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, இங்க சண்டை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவங்க ரெடியா இருப்பாங்க. பார்த்தா இந்த பக்கம் எல்லாருமே சண்டைக்கு ரெடியா போவாங்க. அந்த பக்கத்துல இருந்து சண்டைக்கு வர, அப்புறமா கோவன் ரோனு ரெண்டு அக்கா தம்பிங்க அவங்க சண்டைக்கு வரும்போது இந்த பக்கம் முகமுடி போட்டவங்களும் அந்த மஞ்ச முடியும் சண்டைக்கு நிப்பாங்க. அப்புறமா அவன் இருக்கான் பாத்தீங்களா சொங்கி, அவங்க கூட ராஜா கட்ட போட்ட ஒருத்தன் சண்டைக்கு வருவான். இந்த பக்கம் முள்ளம்பண்டி தலையா இருக்கான் பாத்தீங்களா, நெருப்பு பவர் யூஸ் பண்றவன், அவங்கிட்ட வாரியர் மாதிரி முகமுடி போட்டவன் வந்து சண்டைக்கு நிப்பான். அப்புறமா கடைசியா தான் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவங்கிட்ட அவனோட அப்பா வந்து சண்டைக்கு நிப்பா இருப்பாருங்க. அவர் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனை பார்த்து கேட்பாரு, மாவனே நீ என் கூட சண்டை போடுறதுக்கு உறுதியா தான் இருக்கியா, தயக்கம் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன், தயக்கமே இல்ல, சந்தோஷமா இருக்கேன், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவான் பாருங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க ஒரு போர்க்களமே நடக்கும். சும்மா அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான், மாத்தி மாத்தி ஒரே அடி தெரிதான், சும்மா வெட்டு குத்துன்னு போய்கிட்டே இருக்குது சண்டை. அதுக்கிடையில அந்த பச்சை முடி சின்ன பையனும், ஏய் கண்டுக்கிடாத, நம்ம உடனே போய் அந்த கண்ணுல கட்டு போட்டிருக்க கடவுளை தோக்கடிக்கணும், வா ஓடு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கூட்டத்தை பொழந்துக்கிட்டு ஓடுவாங்க பாருங்க வெறித்தனமா. அப்போ காதுல ஹெட்போன் போட்டிருக்க ஒரு பொண்ணு இருப்பா பாருங்க, பட்டாருன்னு குறுக்க வந்து குதிப்பா பாருங்க. ஐயோ ஐயோ பிடிக்க போறது நான் தான் அப்படி சொல்லிட்டு குதிக்க தரையெல்லாம் பேர்ந்துருக்கும். அவ வந்து நின்றுட்டு, எங்க போறீங்க, உங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த பச்சை முடி, லூசு, நம்ம எல்லாருமே ஒரே டீம் தான், நீங்க எதுக்கு தேவையில்லாம டீல் போட்டுருக்கீங்க, அவங்க டீல்லாம் ஒத்துக்க மாட்டானுங்க, அவனுங்க ஏதாச்சும் ஏமாத்திடுவானுங்க, ஒழுங்கா எங்க கூட வந்து சண்டை போடுங்க, நம்ம அந்த கடலை தோக்கடிச்சு நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த காதுல ஹெட்போன் போட்டிருக்க பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன், உங்களை நான் இங்கிருந்து விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பாட்டை சவுண்டா வச்சுட்டு கையை முறுக்கிட்டு அந்த சின்ன பையனை குத்துறான்னு போவா பாருங்க. குறுக்க அந்த பச்சை முடி வந்துட்டு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவ தடுத்து பேசிட்டு இருக்கும் போதே அவன் மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக ஜம்ப் பண்ணிட்டு வருவா பாருங்க. குறுக்க இன்னொருத்தன் ஷீல்டை வச்சு தடுத்துருவான். அந்த ஷீல்டுக்கு மேல நின்றுட்டு இருப்பா. அந்த ஷீல்டுக்கு மேல ஒருத்தன் ஜம்ப் பண்ணி போய் கழுத்துல கத்தி வைக்க, கீழே ஒருத்தன் ஈட்டியை வச்சு குத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு, என்னடா எல்லாரும் ஒரே டைம்ல அட்டாக் பண்றீங்களா, இதெல்லாம் வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு பறந்துட்டு ஒரு மிதிப்பா பாருங்க. அந்த ஷீல்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவனை அப்படியே ரெண்டு துண்டா வெட்டிடுவாங்க.
அவன் அப்படி பாதியா பிஞ்சிருவான். பாய்ஸ் வெப் சீரிஸ்ல எந்த அளவுக்கு கொடூரமா கொள்வாங்க அந்த மாதிரி இவர் ரொம்ப கொடூரமா கொள்றாங்க. அவனை அப்படி 2 துண்டா போடுவா பாருங்க. உடம்பு அப்படி 2 துண்டா கிடக்கும், ரத்தம் அப்படி தர ஃபுல்லா கிடக்க. அந்த பக்கம் பார்த்தா நெருப்பு வச்சிருக்க பவர் இருக்கிறவன் அவனும் சண்டை போட்டுட்டு இருப்பான், அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனும் சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி எல்லாருமே அங்க வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இவ கொடூரமா கொண்டுட்டு இருக்கா. பேசாம இவ அவங்க கூட போய் சண்டை போட்டுருக்கலாம், அந்த அளவுக்கு ஓவர் பவரா இருக்காளே. அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்கல்ல 2 பேரும் ஈட்டியும் கத்தி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரையும் ஒரே காலை வச்சு மிதிதான். அவனும் துண்டா போயிடுவானுங்க. அவங்களும் அப்படி செத்து கிடக்க. அவ சும்மா வெறித்தனமா நிப்பா பாருங்க. அவகிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பச்சை முடி என்ன பண்ண போறானே தெரியல. அவகிட்ட இருக்கிறது ஹீலிங் பவரு, அந்த சின்ன பையன்கிட்ட இருக்கிறது என்ன பவரா இருக்கும், அவன் என்ன பண்ண போறா தெரியல. அவ அப்படி கெத்தா நிக்க, தரையில பார்த்தா துண்டு துண்டா கிடப்பானுங்க, ரத்தமா இருக்கும். அவ்வளோ வா வா அடுத்து யாரு டக்குன்னு வந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பேசிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.